தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுற மந்திர தான் பற்ற தலைப்படித்தேன். திருமூலர் சொல்லிட்டார். நாம் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும். சிரசில் இருக்கும் மறைபொருள் சூட்சும சரீரம் அறிந்து இந்த ஊனை பற்றி நிற்கும் பஞ்சபூத உணர்வுகளை நீக்கி உணர்வுரா மந்திரத்தால் பிரம்மனிஷ்டையில் பற்றி இருந்தால் தலைவனை அடையலாம் என்று கூறுகிறாள். பற்ற அந்த பிரம்மத்தை நீங்கள் பற்ற நீங்கள் அந்த பிரம்மத்தை நீங்கள் அடையலாம். நரி கூட்டத்துக்கும் ஓனாய் கூட்டத்துக்கும் மாமிசம் உண்ணாதே என்று உபதேசம் செய்தால் உண்ணாமல் இருக்குமா? அதுபோல் நரி ஓனாய் போர்வையில் மனித தேகத்துடன் இருக்கும் உங்களுக்கு எப்படி ஞானத்தை கூறுவது? காலமும் விரயமும் பயனில்லை. செல்வம் சேர்க்கவே பாடுபடுகிறீர்கள். உயிரை பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல் உங்களுக்காக நாங்கள் அழுது பயன் என்ன? ஞானிகளை இம்சை செய்தீர்கள். பிறகு துர்வாசவர் விஷ்ணு சக்கரத்துக்கு அஞ்சு ஓடிய கதை தான் நிகழும். உண்மையை பற்றி அறிந்தும் முக்திக்காக முயற்சி செய்யாத முட்டாள் தற்கொலை செய்து கொண்டவனாகவே பாவிக்கப்படுவான் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். உண்மையை பற்றி அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உண்மையில் நீங்கள் உயிரை நீங்களாகவே தற்கொலை செய்து கொள்கிறீர்கள். தன் உயிரை காப்பாற்ற தெரியாத நீங்கள் பிறர் உயிரை எப்படி காப்பாற்றுவீர்கள்? உலகம் அறியாத புதிரை உங்களுக்காக பிரம்ம ரகசியங்களை அறிவிக்க நாங்கள் பட்டபாடு நீங்களும் அறிய வேண்டும். தனது 20 வயது முதல் தாய் நம்மிடம் பேசியதில்லை. தந்தை இதுநாள் வரை உச்சி முகந்ததில்லை. மனைவி மக்கள் உதடு சுழித்து முகம் சுழித்து காரி உமிழ்ந்து ஸ்தானத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தி எந்தவித மதிப்பையும் அளிக்கவில்லை. பிறந்ததிலிருந்தே அண்ணன் தம்பி பேசியதில்லை. வாழ்க்கையில் தாய்மாமன் 2 பேர்தான் உண்மையில் பாசம் அளித்தனர். பால்ராஜ் கனகராஜ். இந்த 2 நல்ல உள்ளங்களை தவிர வேறு யாரையும் இன்றளவும் காண முடியவில்லை. உற்றார் உறவினர் தூர விலகி பார்த்தே சர்க்கஸை போல ரசித்து கொண்டிருக்க இவன் மட்டும் மௌனமாய் அமைதியாய் மனதையும் உடலையும் ஆத்மாவை பின்தொடர அது பிரம்மத்தை அடைய வகை செய்தது. இந்த வளையம் இறைவன் அமைத்தது. இந்த வளையம் இருந்தால்தான் நாம் சித்தி அடைய முடியும். இதை ஏன் கூறுகிறோம் என்றால், வள்ளலார் மக்கள் கூட்டத்தை கண்டு ஒதுங்கி சித்தி உலகம் சென்று தனிமையில் இருக்க எண்ணம் கொண்டால். ஏனென்றால் சித்தியடைய தனிமை தேவை, ஒருமை தேவை. வள்ளலார் முக்தி அடைய அழைக்கவில்லை, சித்தி அடைய வேண்டும் என்றே வலியுறுத்தினார். ஏனென்றால் ஒரு துறையில் அயராது உழைத்து அதில் வெற்றி காண்பதுதான் சித்தி எனப்படுவது. அப்படி யோக சாதனை செய்துதான் சித்தி அடைய முடியுமே தவிர சித்தி அடைந்தால் பின் முக்தி அடைய முடியும். வாழ்வில் சாதனை செய்தால் தானே வெற்றி பெற முடியும். அதுபோல் சித்தி அடைந்தால் தான் முக்தி அடைய முடியும். சுத்தி அடைய சித்தம் சிவமானால் சித்தி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். அனைத்து கர்ம பந்தங்களிலிருந்து விலகியிருந்தால் மட்டுமே சித்தி அடைய முடியும். மனமது அடங்கியே போச்சு. இந்த மாயையை விட்டு கரையேறலாச்சு. சினமெனும் கோபம் அர்த்தாட்சி. யோகம் சித்தியதாகவே முக்தியுமாச்சு. கல்லூரி சித்தர் சொல்கிறார். இந்த தேகத்தை விட்டு விலகியவுடன் மனம் அடங்கியே விட்டது. பஞ்சபூத உடலை விட்டு கரையேறி விட்டேன். நான் எனும் சினம் அருந்து விட்டது. யோகம் சித்தியானது, முக்தியும் கிட்டியது என்று கூறுகிறார். சித்திக்கு பின் முக்தி என்று கூறுவதை கவனியுங்கள். யோகத்தை சித்தி செய்த பின் முக்தி தானாக வரும். மலையாள சித்தர் வாக்கு ஒன்று இருக்கிறது. ஞான் போயின் ஞானம் வரும். ஒரே வார்த்தை, அவர் வேறு எதுவுமே சொல்லலை. ஞான் போயின் ஞானம் வரும். நானுங்கிற அந்த அகங்காரம் போய்விட்டால் ஞானம் தன்னாலே வந்துவிடும் என்று அவரே கூறுகிறார். நீங்கள் வாழவில்லை, அழிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு விரைவில் சித்தியடைய வாருங்கள் முக்தி நிலைக்கு. நவக்கிரகங்கள் எதை இயக்குகிறது என்றை நீங்கள் பாருங்கள். சுக்கிரன் எலும்பு மண்டலத்தை இயக்கிறது. சூரியன் தசை மண்டலத்தை இயக்குகிறது. புதன் நரம்பு மண்டலத்தை இயக்கிறது. சந்திரன் உணவு மண்டலத்தை இயக்கிறது. சனி மூச்சுப்பாதை மண்டலத்தை இயக்குகிறது. செவ்வாய் இரத்த ஓட்ட மண்டலத்தை இயக்குகிறது. ராகு கழிவு வெளி ஓட்ட மண்டலத்தை இயக்குகிறது. கேது நாளமில்லா சுரப்பு மண்டலத்தை இயக்குகிறது. குரு இனப்பெருக்க மண்டலத்தை இயக்குகிறது. இந்த 9 மண்டலங்களும் 9 கிரகங்களின் ஒளி கதிர்களை பெற்று இயங்குகிறது. இதைத்தான் நவக்கிரகங்கள் நம்மை இயக்குகின்றன என்று கூறுகிறார்கள். கிரகங்கள் நம்மை இயக்காது, அதன் ஒளியை கிரகித்து நாம் தான் இயங்குகிறோம். கிரகங்கள் உன்னை இயக்கிய அவற்றுக்கு என்ன ஆக போகுது? நீதான் எந்த மண்டலத்திலும் சக்தி குறைவாக உள்ளதோ அந்த கிரகத்துக்குரிய சூரிய ஒளியை கிரகிக்க வேண்டும். அந்த கிரகத்துக்குரிய ஒளியை கிரகிக்க வேண்டும். உதாரணமாக உணவு மண்டலம் சரியாக இயங்கவில்லை என்றால் சந்திரனின் ஒளியை கிரகித்து கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை சந்திரன் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திர ஓரையில் சந்திரன் உணவை தானம் செய்யலாம். இப்படி எல்லா கிரகத்துக்கும் பார்க்க வேண்டும்.
இப்படி எந்த மண்டலம் குறைவாக உள்ளதோ நாமே அந்த மண்டலத்துக்குரிய கிரகத்தின் ஒளியை பெற நம் உடல் குணமாகும். திங்கட்கிழமை திங்கள் ஓரையில் தியானம் செய்யவும் உணவு மண்டலம் சீராகும். வாசியோகத்தினால் அனைத்து மண்டலங்களும் சீராகும். இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் மண்டலங்களை நீங்கள் பார்த்து அந்த உடல் ரீதியாக உங்களுக்கு எது குறைவாக இருக்கிறதோ அந்த மண்டலத்துக்குரிய கிரகத்தின் ஒளியை நீங்கள் கிரகித்தால் உங்கள் வாழ்க்கையும் வளம் பெறும், உடலும் வளம் பெறும், மனமும் நலம் பெறும். வணக்கம்.